இன்றைக்கி பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸை வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அத்தனை ப்ரெட்டையும் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டோட 4 பக்கமும் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு வேண்டான்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனை சூடாக்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை சதுரமாக ஸ்கொயர் ஷேப்பில் சில்லி பரோட்டா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி குடமிளகாயும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா பாதியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, பாதியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க. இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 3 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஸ் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோயா சாஸும் தக்காளி சாஸும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ்லாம் சேர்த்து அப்படியே பிரட்டி விட்டுருங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. இதை மிக்ஸ் பண்ணுறப்ப 2 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி வேறு சேர்த்துருக்கறனால எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா கலந்து வருங்க. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.